15 வருஷம் கடந்தும் அந்த தளபதி இந்த குரல் எங்கட கண் இல்ல கண்ணீரை வேற வைக்குதுண்டா. இப்ப சொல்லுங்க, நாங்க சீமான் அன்னைக்கு பிறகு போனது தப்புன்னா சொல்லுங்க, நாங்க விட்டு வாரோம். இந்த ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணி போட்டாங்க. அது ஹேக் பண்ணப்பட்டதா பிளாக் பண்ணப்பட்டதான்னு எங்களுடைய இந்த தளபதி சொன்ன ஒரு சொல்லுக்காக தான் நாங்கள் 2 வரைக்கும் சீமானன் பின்னாடி நிக்கிறோம். தயவு செய்து காலில் விழுந்து கும்பிட்டு கேட்கிறோம், அதை புரிஞ்சு கொள்ளுங்க. சீமானனை செய்த விஷயம் நல்லம். இவ்வளவு காலம் எங்கட இனத்துக்கு அவர் செய்த உதவியில நாங்க வாழ்க்கையில மறக்க மாட்டோம். காலில் என் கையில போய் சொல்லு, சீமான சொல்லு, எடுத்துக்கொண்ட போறோம் போய் சொல்லு. அந்த ஒரே ஒத்த வரிக்காக தான் நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம். கட்சியினுடைய நிலப்பாடு என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, என்ன செய்ய போகிற அர்ச்சனா. 2வது கட்சியின் பேர்ல யாருமே காசு சேர்க்க போறதில்லை. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா தொடர்பாக நேற்றைய தினம் டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் இடம்பெற்ற அந்த உரையாடல் தொடர்பாக நீங்கள் தொடர்ந்து வர காணொலியில் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமூக வலைத்தளத்துக்கு என்ன நடந்தது, அதோட பார்த்தீங்கன்னா சீமான் தொடர்பான அவருடைய அந்த கருத்திற்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அல்லது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய கருத்து எப்படி இருக்குது, அவருடைய கருத்து எப்படி இருக்கு என்பது தொடர்பாக, மற்றது அவருடைய இந்த அரசியல் கட்சி எப்படி இயங்க போகின்றது, என்னென்ன கொள்கைகள் அவருடைய அரசியல் கட்சியில் இருக்குது என்பது தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள். வணக்கம், மிக்க நன்றி. வணக்கம் வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். இந்த ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணி போட்டாங்க. அது ஹேக் பண்ணப்பட்டதா பிளாக் பண்ணப்பட்டதான்னு டவுட். என்னென்றால் இமெயில் வந்திருக்குது 6 மணித்தியாரத்துக்கு முன்னம் யுவர் ஃபேஸ்புக் ஹேஸ் பீன் டீஆக்டிவேட்டட். அதில் சோஷியல் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை மீறிட்டுன்னு சொல்லி தான் போட்டிருக்கணும். அப்போ நான் ஒரு 200-300 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணிருப்பேன் போலக்கு. நான் நீங்க சொல்லிக்கொண்ட விஷயத்த கேட்டிக்கொண்டதுனாங்க அப்படி ஸ்ரீலங்காவில் செய்யறேன்னா நாங்க செய்வோம் தானேடாப்பா. அந்த லிங்க உங்களோட புது லிங்க் இருக்கா பேஸ்புக் உங்கள்கிட்ட இருக்கா? கீழே போடுங்க. இப்ப எல்லாம் தயசு மக்களே ஜாயின் பண்ணுங்க. 3 நாளுக்குள்ள அதே 93,000 கொண்டு வா. நான் ஆர்ட்ட கார்டு ப்ளீஸ் காலை வந்து கும்புறேன். ரீஅப்ளை பண்ணிருக்கிறேன். அதுக்கு இன்னொரு 24 ஹவர்ஸ்ல அது திருப்பி ஆக்டிவேட் ஆயிரும். அதுல 2 வெள்ளக்காரட்ட போன் நம்பர் கொடுத்து நான் USA நம்பர் 2 கொடுத்துருக்கேன். அதுல ரீகவரிக்கு அவங்க அடிச்சு கதைச்சிருக்கேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப என் பாஸ்போர்ட்டையும் இதையும் அனுப்ப சொல்லி அனுப்பியிருக்கு. அது ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம அதால 2 வெள்ளக்காரரை பிடிச்சி இருக்கேன். அவன் USA இருந்து என்னோட கனடால ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க படிக்கல கேம்பஸ்ல சேர்ந்து படிச்சபடியால். அப்போ அவங்கள்ட்ட 4 பர்சனல் மொபைல் நம்பர் 2 தான் கொடுத்துருக்கேன். அப்போ இப்படி நாளைக்குள்ள திருப்பி எடுத்துருவேன். மிக நன்றி. டாக்டர் அர்ச்சனா ராமன், உங்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பேச போறீங்க. கேட்டு சொன்னீங்க ஐயா கணேஷ் ஐயா. அவர் ஒரு டாக்டர், அவர் விடயம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நீங்க சொன்னதான் அந்த பொறுக்கி சாப்பிட்ற இந்த உவங்கள் மக்கள்கிட்ட காசை வாங்குறது 4 லட்சம் பவுண்டு டாக்டர். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இலங்கை காசுல 4 கோடிக்கு மேல வேண்டிய சரட்டு. இந்த காசை எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட கொண்டு நாங்க கொடுக்கணும். அதுக்கேற்ற வழிமுறை நாங்க எல்லாம் ஐயா செய்து கொடுப்பார். எல்லாம் செய்யலாம். ஒரு நிமிஷம் கதை விட்டுட்டு கதைப்போங்க. ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம். என்னண்டா நானும் சீனா மருன் டிசைட் பண்ணிக்கோம். இப்போ 2 பேரும் தான் இப்போ எங்கள்ட விஷயம் சம்பந்தமான எங்கள்ட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல நானும் சீனா மருன் மட்டும்தான். அப்போ 2 பேரும் இப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமா நேற்று ஃபுல்லாக கதைச்சிட்டு டிசைட் பண்ணினாங்க. என்னடா எங்களோட தேசிய விடுதலை போராட்டம் மலங்கடிக்கப்பட்டது காரணம் கருணாமானுக்கு காசுல திடீரென்று ஆசை வந்தது. ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லலாம். இதுல சரிதானே. 2002ஆம் ஆண்டு கொண்டே எரிசொல்லையும் நான் சிலதுல சொல்லலாம். சரி சொல்லுவோம், பயமில்ல. எரிசொல்லையும் ஸ்ரீலங்கா நிக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமோ? எரிசொல்லையும் யாரும் கேட்டு விட்டுறாங்கடா. கமலா ஹரிசன சித்தப்பாவா மாமான்னு. இல்ல வந்துட்டு நோர்வேல இருந்து இங்கதான் நிக்கிறாரோ. நோர்வேல இருந்து ஆள் இல்ல இப்ப பெர்மனண்டா. நோர்வேலே இல்ல இப்ப ஆள் இல்ல. பெர்மனண்டா ஆளுங்க ஸ்ரீலங்கா நிக்குது. ஓ வந்து நான் திருப்பி வந்துட்டு நான் நினைச்சேன். இல்ல நோர்வேலே இல்ல. ஓகே 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 ஓகே. பெர்மனண்டா ஸ்ரீலங்கா நிக்குது. அப்ப நானும் மயூரன் டிசைட் பண்ணினது. அப்ப எங்கட கட்சியின் ஜாப் எழுதி கொண்டிருக்கிறோம். இப்ப அந்த ஜாப்புன்ற கொள்கையில முக்கியமான கொள்ளை என்னென்றால் எங்கட கட்சி என்ற பேர்ல காசு சேர்க்கிறேன். அதாவது எங்கட கொள்கையில முக்கியமான கொள்கை கட்சி என்ற பெயரிட மக்களுக்கு உதவி செய்யறோம் 5% சேர்க்கிறேன் என்று டிசைட் பண்ணியிருக்கிறோம். அது கவர்மெண்ட்ல அடிபட்டு எங்கட வடக்கு கிழக்கு என்ன வரணுமோ அதை எடுத்து தான் வடக்கு கிழக்கு நாங்கள் டெவலப் பண்றது. அப்படி இல்லையண்டா
ஒரு நிமிஷம் முன்னவருக்காக கேட்டேன். அப்படி இல்லையண்டா யாராவது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து உதவி செய்ய போயினோம்டா அவைய வர சொல்லி ஒவ்வொரு அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ப்ரொபோசல் எழுதி கொண்டிருக்கிறோம். அதில் டிசைட் பண்ணியிருக்கிறோம் என்னென்றால் இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தோட ஜாயின் பண்ணி விடுறதுக்கு வெளிநாள் இருக்கிறார்களோட அல்லது இல்லை எனக்கு 4-5 குடும்பம் எடுக்கணுமெண்டா அந்த 4-5 குடும்பத்தை பார்த்து ஜாயின் பண்ணி விடுறதுக்கு. ஸோ அதில் அந்த இடத்தரகர்களாக நாங்கள் உருவாக்க போகிற காட்சிகள் வந்து ஒரு நாளுமே அந்த என்னென்ன சொல்கிறது காசு விஷயத்தில் நாங்கள் குற்றஞ்சாட்டப்படக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு 3 விஷயத்துல தான் ஒரு நல்ல நோக்கத்தில் இருக்கிறால வந்து நாசம் அடிக்கலாம். ஒன்று வந்து காசு, 2வது பொம்பளை, 3வது பூமி என்று சொல்லுவாங்க, நில ஆசைன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் கட்சிக்கு வந்து என்ற பேரில் எந்த நிலமும் காணியும் வேண்டியில சரிதானே. அது ஏஆரில் தான் இருக்கும், கட்சி நிலத்தில் இருக்காது. கட்சிக்கண்டு ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு பில்டிங்கோ இல்லாட்டி நிலங்களோ ஒன்றுமே கட்டுறதில்ல, ஒன்றுமே செய்கிறதில்ல. அது எல்லாமே யார் வாடகைக்கு தான் இருக்கிற டிசைட் பண்ணிட்டேன். ஏனண்டா இப்போ நான் கிட்டல ஒரு பெரிய ஒரு கட்சி ஒரு ஆளோட கதை கேட்க அப்போ அவர்கிட்ட கேட்டு உங்களோட கட்சியல் என்ன மாதிரி அவர் நான் காணியை விற்க மாட்டேன்ட்டார். அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் உங்களோட காணியை பற்றி கேட்கல கட்சியை பற்றி கேட்கறேன். அந்த காணியில விலை வரும்போது தெரியுமா உங்களுக்கு கண்டார் திருப்பியும். அப்போ நான் சொன்னேன் ஐயோ ஐயா நான் வந்து கட்சியை பற்றி கதைக்கிறேன் என்றால் அந்த வந்து சாக போகுது, நான் யாரும் சொல்லல. பட் இப்போ அந்த காணியை பற்றி தான் ஜோதிச்சு கொண்டிருக்கேன் என்றால் அந்த கட்சியில் உழைச்சா காணியாமது. நான் சொன்னேன் இந்த காணியை வச்சிருக்கோம் அந்த கட்சி என்று நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம்டா இந்த 3 விஷயம். ஒன்று கேர்ள்ஸ் சம்பந்தமா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா உடனே கட்சியிலிருந்து நீக்கிறதும், நீக்கி போட்டு அதுக்கப்புறம் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்து எல்லாம் செய்து போட்டு தான் அவரை திருப்பி எடுக்கிறேன்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஒன்று. 2வது வந்து கட்சியின் பேரில் யாருமே காசு சேர்க்க போறதில்லை. உதாரணத்துக்கு கட்சிக்கு அந்த நிதி, கட்சிக்கு இந்த நிதி, முதலமைச்சர் நிதியம் அப்படி இப்படி அண்டு இல்லை. நாங்கள் அதாவது தேவையில்லை என்னங்கண்டா சொல்றது பேஸ் லைன் ஸ்டடி அண்டு அவனும் ஒரு மண்டக்க அவன் என்னை விட 10,000 மடங்கு மண்ட வளம் உள்ளாள். வடிவா சொல்றேன் மண்டவளம்ன்றது ஹீஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். இப்போ அவனும் நானும் டிசைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இனிமேல் வாழ்க்கையில கட்சி கண்டு காசு சேர்க்கிறேல முதலாவது கட்சி செலவு அப்படி இப்படி வடக்கு கிழக்காக கட்டி எழுப்ப போறோம். நான் காசு சேர்க்க மாட்டோம். நாங்கள் வந்து அதுக்கு வந்து ப்ரொஜெக்டுகளை எழுதி போட்டு அதுக்கு ப்ரொஜெக்டுகளை வந்து இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் இருந்த ஒரு கம்யூனிட்டி உண்டு. இப்போ கனடாவில் இருக்கிற ஓல்ட் பாய்ஸ் எடுக்க போயிட அவன் நேராக அந்த அதுக்கே ஃபண்ட் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஃபண்ட் பண்ற மாதிரி. அப்போ அந்த இடையில காசு சேர்த்த தரகர்களும் இருக்க மாட்டினோம், காசு வேண்டாம் இருக்க மாட்டோம். அந்த உண்டியல் வைக்கிறது மாவீரத்தின எங்களுக்கு உண்டியல் வைக்கிறோம் ஒன்றுமே இல்லை. மற்றது இன்னொரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட தேசிய கொடியையோ அல்லது இறந்த மாவீரர்களையோ அல்லது வந்து எங்களுடைய அந்த எங்களோட தாயக உணர்வுகள் அந்த வசனங்கள் தெரியும் தானே, நான் சொல்லல இதில் ரெக்கார்ட் பண்ணி வெளியால போகும். அதுகளை வந்து எங்களோட கட்சியில காட்டி வாக்கு கேட்கறதும் இல்லை ஒன்றும் செய்யறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம். அதாவது வந்து எங்கள்ட இறந்து போன ஒருத்தன் பேரை சொல்லி இறந்து போன தலைவற்ற பேரை சொல்லி நாங்கள் தலைவற்ற வாதில நிற்போம் அப்படி இப்படி இருந்தால் இவ்வளோ காலம் அரசியல் நடந்தது. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் அப்படி ஒரு அரசியலை செய்ய மாட்டோம். ஆனால் ஒரு காலத்தில் ஏதோ பறக்கும் ஏதோ ஒன்றெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அது பறக்க வேண்டிய நேரத்தில் பறக்கும், அந்த நேரம் அது தானாக பறக்கும், நாங்கள் பறக்க வைக்க தேவையில்லை. தானாக மலர வேண்டியதுகள் மலரும், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. பட் அதை செய்ய போகிறோம்னு சொல்லி கட்சி எழுப்ப போகிறதோ அதை செய்ய போறோம்னு சொல்லி வாக்கு வேண்டதோ இல்லையென்று நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். பட் அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கா இல்லையன்றதை காலம் போக மக்கள் தெரிஞ்சு கொள்வார்கள். எங்களுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இதுக்கு மேல கதை கேளாது. ஸோ அப்படி டிசைட் பண்ணிக்கல தான் இப்போ நாங்கள் கதைச்சோம். அப்படியே அப்போ நாங்கள் இப்போ வேறாப்பா வெளிநாடு இருக்கிறவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த பெரிய பாண்டமான பற்றி சொல்லிக்கிறேன். கணவர் நரேந்திரா அவர் வந்து ஒன்றுமே படிக்கலை, இங்கேருந்து படிக்காம அவளுக்கு வெளிநாடு போனவர். இப்போ அவர்கிட்ட வந்து குரூஸ் ஷிப் அளவுக்கு நிற்கிற அளவுக்கு இருக்கு. பெரிய பாண்டமகன். எனக்கு அந்த குடும்ப அரசியல் பிடிக்காண்டாலும் நான் அவரோட விழாவில் கதைக்கிறேன். இப்போ எடுத்து கதைக்கணும் என்ன இப்போ தான் தம்பி மேலே ஞாபகம் வந்திருக்குது, எடுத்து கதைக்கணும். அப்படி இருக்கிறாய் சாப்பிட்றியா வச்சு செஞ்சு விட்டுறீங்க. இப்படித்தான் இப்போ நான் வந்து சாயக்குள்ள எந்த பேர்ல இந்த மாமாவாம் இந்த சித்தப்பாவாம் ஒருத்தரும் அரசியலுக்கு வரக்கூடாது. இன்னொரு டேலண்ட் ஆனால் தான் வரணும். அது சொல்றது மெரிட்டோக்ரஸி என்று சொல்லி ஃபேமிலியோக்ரஸி மெரிட்டோக்ரஸின்னு சொல்றது தயவு செய்து வாசிங்கோ. ஃபேமிலியோக்ரஸி அப்படின்ற FAMILIOCRS ஃபேமிலியோக்ரஸி என்ற அது மாதிரி தானே. அப்பா ஜனாதிபதி என்ற பிள்ளை ஜனாதிபதி ஆவாரு, அது வந்து ஃபேமிலியோக்ரஸி.
மெரிட்டோக்ரஸி என்றா வந்து இப்ப நான் ஜனாதிபதியா போன பிறகு அடுத்த சந்ததியில நல்ல டேலண்ட் உள்ள ஆட தான் வர்றது, சொந்தக்காரர் வர்றது இல்லை, நல்ல டேலண்ட் உள்ள யாரெண்டு தெரியாத ஒருத்தனா டேலண்ட் உள்ள ஆட வர்றது மெரிட்டோக்ரஸி. வெளிநாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளும் பரம்பரை அரசியல் செய்யறதில்ல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பராக் ஒபாமாண்ட பிள்ளை வந்து ஒரு நடமே வழக்கு வச்சு இதுல எலெக்ஷன்ல நிக்காது. ஆனா இங்க நார்மல் பேபியில இருந்து இல்லா பேபியில இருந்து மற்றது என்னோட யாரு மக்களுக்கு மட்டும் குறையில ரசிக்கும் இல்ல இவர் இருக்கிறார் என்ன பேர் எங்க முள்ளந்தண்டு நோதண்டு போட்டு ஹார்ட் பிரச்சனைன்னு சொன்னார். என்ன பேர் மாவசீநாதிராயா. மாவசீநாதிராயா தென்னை மாதிரி இன்னொரு அங்கடி ஒன்றை கொண்டு வந்து அங்க விட்டுருக்கார். சரிதானே? அப்ப இனி அந்த அங்கோட என்னையும் வேண்டா காலங்காலமா தேசிய தமிழரின் கைகளில் வாழ்ந்த நாங்கள் மூதேசிக்கு தேசிய தலைவர் என்ன எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சிருக்க மாதிரியாது. அந்த ஆள்கிட்ட பேரை சொல்லி நீ இது வாக்கு கேட்கும் இப்படியே காலங்காலமா நீங்களும் காசு அனுப்புறீங்க. ஸோ இதுக்கு ஒரு எண்டொண்டு வரணும். அதுண்ட ஒரு ஸ்டெப் தான் சீமான் எண்ணெயை நாங்கள் கையை விலத்தி வைப்போம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏனென்றால் அவர் எங்களையும் பாதிக்க தேவையில்லை. பட் எங்களுக்கு நல்ல அரசியல் அதிமுக திமுக இருந்து எல்லாமே படிச்சிட்டோம், இருந்து படிக்கிறோம். 1948ஆம் ஆண்டு திமுக இருந்து அதிமுக இப்படி வந்தது, கருணாநிதி இப்படி வந்தது யாராவது டவுட் பண்ண மாட்டோம். இப்ப கேளுங்க, நாங்க சொல்றோம் பாஜக என்ன செய்யுது, அதிமுக என்ன செய்யுது, திமுக என்ன செய்யுது, அது துறைமுருகனா இருக்கட்டும், அரசியல் வேணுமெண்டா கலைக்கிறோம் நாங்கள். ஆனா இந்திய அரசியலை கொண்டு இலங்கைகளை செலுத்த வேண்டாம். அப்படின்னா இப்போ இந்த அகதி முகாமில் இருக்கணும். இப்ப நான் சொல்றதுல கோவிக்க கூட ஒருத்தர் நீங்க சீமான்ல நல்ல பாசமா இருப்பீங்க, எனக்கு விளங்குது. அவர் தான் எங்களோட கொடி எவ்வளவு ஆழம் தூக்கி வச்சிருந்த வேண்டும் நீங்க நினைப்பீங்க. அப்படி என்றால் வெளிநாட்டில் இருக்கிறவன் எல்லாம் எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் எல்லாம் இப்ப மொக்கனா இருக்கணும். அப்ப அவங்க எல்லா நாட்டிலையும் கொடியில தோலை தூக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க தமிழ் இல்லையா ஏதோ நான் இதுல வித்தியாசமான கருத்துக்களை கதைக்கல, எனக்கு தெரிஞ்சல கதைக்கிறேன். பிள்ளையண்டா மன்னிச்சு கொள்ளுங்க, சரியண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, பிள்ளையண்டா மன்னிச்சு கொள்ளுங்க, பிள்ளையண்டா நேர சொல்லுங்க, நான் பிள்ளையண்டா ஏற்றுக்கொள்வேன், இல்லாட்டி ஓமடு கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுவேன். நான் நினைக்கிறேன் என்றால் எங்களோட தலைவரை இப்ப கிட்டையில் ஒரு ஆள் வந்தார். அவர் வந்து கொஞ்சம் உடம்பை பெருத்துக்கிருத்து வண்டி எல்லாம் வச்சிருந்தார். அப்ப எனக்கு அண்ணன் அடிச்சு சொன்னார், அந்த குரூப்ல தரவற்ற அண்ணன் மகன் வந்து நிற்கிறேன். நான் வெளுத்து போடுவேன் பை போன் என்று வச்சுட்டேன். திருப்பி எடுத்தார் அண்ணா எடுத்து சொன்னாட்டே அவர் தலைவற்ற மகன். நான் சொன்ன நீ போய் பார்த்து அவன் அண்ணா அவற்ற அண்ணா வந்து அவன் எனக்கு கலைக்கிற சரியில்லை தலைவர் அது போய் இல்ல போய்க்கல. இப்ப இப்படித்தானே இப்ப நான் வந்து தலைவர்கிட்ட சொந்தக்காரன் இந்த டிஎன்ஏயும் தலைவர் டிஎன்ஏயும் ஒத்து போகணும். நான் இந்த மெக்டொனால்ட்ல திண்டு பெருத்து போயிருக்கிறேன்டாக்காண்டி தலைவர் மாதிரி இருக்கிறேன்டாக்காண்டி நான் தலைவர்கிட்ட சொந்தக்காரன் சொல்லலாது. அப்ப நான் இப்ப சொல்லலாம் தானேப்பா எம்ஜிஆர் எங்கட வீட்டு பக்கம் முந்தியோருக்கா வந்துட்டு போனவன் சொல்லலாம் தானே. நான் என்னடா இப்ப அடிச்சு சொல்லி கொண்டு இருக்காங்க எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறேன். அப்ப சும்மா அப்போ நான் அவட்ட பிள்ளை இவட்ட பிள்ளை அவட்ட மாமா இவட்ட சித்தப்பான்னு சொல்லி உரிமை ஓடுறதை நான் பிடிக்கல. அது எங்கண்ட சொத்தப்பு. அதை சொத்தை நானும் கொண்டாடக்கூடாது, நீயும் கொண்டாடக்கூடாது. அதான் எந்த பாலிசி. அதை சொத்தாவே வச்சிருவோம். அது தேசிய தலைவர்ன்றது எங்கண்ட என்ன 1000 மெரிச்சு போனாலும் அப்போ அந்த பேரை வந்து வாழ்க்கையில யாராலையுமே மறக்கலாம். நீங்க விரும்பியோ விரும்பாவோ மறக்கலாம். அதான் காலத்தின் ஒரு எழுத்தப்பு. அது வந்து முருகன் என்று சொல்றது நாங்கள் இப்ப வரைக்கும் மறக்கல தானே. அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஓலவர் படிச்சோன்றிருக்கேன். அப்பா வந்து சொல்லுவார் முருகன் அவதாரம் தான் அண்ணன். அதுல எங்களுக்கு ஒரு டவுட் உண்டு. இப்ப நான் கண்டிப்பா கிறிஸ்டியன்ஸ் இருப்பீங்க, அப்ப நீங்க கேட்பீங்க ஜேசன் அவதாரம் இல்லையோன்னு மன்னிச்சு கொள்ளுங்க. நான் அப்படி கதைக்க வரையில. பட் எனக்கு வந்து சொல்லப்பட்டது முருகன் அவதாரம் தான் அண்ணன் என்று சொல்லிச்சினோம். அப்ப நானும் அதுல எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. நான் கடவுளை நம்புறேன், பட் அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. அப்ப நாங்கள் அது காலத்தால அழியாத பொக்கிஷம். அதை பாவிச்சு அடுத்த தலைமுறைக்குள்ள வந்து இவர் காசு சேர்க்கறது பாய்க்கிற சாமான்ன்ற ஒரு நிலைமையை அவங்க சீமானாக்கள் கொண்டு வந்துருவாங்களா. மன்னிச்சு கொள்ளுங்க, யாராவது சீமானோட நல்ல பாசமா இருக்கிறார்கள். என்னடா வேண்டாம், அது எனக்கும் வேண்டாம். தலைவற்ற படங்களும் வேண்டாம், தலைவற்ற இது பேரிழப்பா வச்சு அரசியலும் செய்ய வேண்டாம். நான் அவரை கடவுளா மதிக்கிறேன். அதனால் அவரை கடவுள் இடத்திலே வச்சிருப்போம். ஒரு காலம் வரைக்கும் திருப்பி சொல்லுவோம். விளங்க நான் சொல்லுவோம், சில பேருக்கு விளங்கும். ஒரு காலம் வரைக்கும் எங்கேயா எல்லா இடமும் நல்லூர் மேலையும் அங்கண்ட கொடி வர கேட்க சொல்லுவோம். அப்போ இங்கதான் இந்த மூச்சு காட்டுல இருந்தான் தெளிவண்ண இருந்தது, இந்த இடத்துலதான் இவ இப்படி கதைச்ச வேண்டிய கதை பம்பரலாறு இனி வர சந்ததிக்கு சொல்லி கொடுப்போம். ஆனா தயவு செஞ்சு புண்ணியம் கிடைக்கும். இப்ப நாங்களோட பாலிசிக்கு வந்திருக்கிறோம். என்னோட இறந்த மாவீரர்களை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்னோட ஒரு கேட்ட நீங்கள் இவ்வளவு மாவீரர் பற்றி கேட்குறீங்க. முள்ளிவாக்கல்ல போய் எப்பயாவது தீபச்சுடர் ஏற்றினீங்க உண்டு. அப்ப கோயிலுக்கு கடவுளை கும்புறா கோயிலுக்கு தான் போகணும் இல்லை, வீட்டு இருந்தும் கும்பிடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் 2009ஆம் ஆண்டுல இருந்து வரைக்கும் ஓட் போடுறதில்ல. இப்ப சும்மா சீமானுக்கு எல்லாம் முந்தி கிளிக்கிழி எழுதினா என்ன ஒரு லைக் தான் வரும். ஒருத்தரும் கணக்கெடுக்கிறதும் இல்லை, நானும் அதை கணக்கெடுக்கிறதில்ல, ஒருத்தரும் லைக் போடுறதில்லைன்ட்டு. இப்ப பார்த்தனா சீமான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்ன போட்ட போஸ்ட்டுக்கு வந்து 1.3K ரியாக்ஷன் இருக்கு. சேம் டைம் நான் வந்து
போட்டு 3 நாள்ல 1.3K ரியாக்ஷனுக்கு சொன்னா காலம் எதையோ வேண்டி நிக்குது. அதுக்காண்டி நான் சீமான குறைச்சு காய்க்கல. அவர்கிட்ட இந்திய அரசியல செய்யட்டும், அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான இதோட போவோம். அவர் எங்கண்டே பாவிக்க வேண்டாம். எங்கண்ட ஒன்றையுமே காப்பிரைட் இருக்கு, காப்பிரைட் அடிப்போம், ஒரு நாளைக்கு காப்பிரைட் அடிப்போம். இது தமிழண்ட சொத்து, இலங்கை தமிழண்ட சொத்து, இதை எல்லாருமே பாவிக்கலாம்னு சொல்லி காப்பிரைட் அடிச்சு உங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு இலங்கையில பதிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அதை பாவிக்கலாம் கொண்டு வருவோம். ஏனென்றால் அது எங்கள்ட தேசிய சொத்து. அதை மற்ற நாடுகளுக்கு வந்து அவன் அரசியல் செய்யறதுக்கு விற்க இயலாது. நானும் பாவிக்கல, நானும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நானும் அந்த பேர்களை பாவிச்சு அரசியல் செய்யவும் இல்லை, ஒன்றும் கேட்கவும் மாட்டேன். நீங்கள் அதை விளங்கி கொண்டார்கள் விளங்கி கொள்ளுங்கோ, இல்ல பேச விரும்புகிறார்கள் பேசலாம், வன்னி மைந்தன பேச விடுங்கோ. நான் கேட்கிறேன் ஏனென்றால் இது வந்து ஒரு நாங்கள் 2 பேருமா டிசைட் பண்ணது. மேபி காலம் போய்க்க சொல்லியுங்க. நான் சொன்னது சரி, அப்படியே விட்டுருந்தோம்டா. இப்ப காலங்காலமா இந்தியாவில தான் எங்களோட தேசிய தலைவர் பிறந்தாருன்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சப்போ இப்ப சொல்றாங்க நாங்கள் இலங்கையின் பூர்வ குடியேறலேண்டு. இன்னொரு 50-100 வருஷம் போக மேதகு என்கின்ற டேஷ் டேஷ் என்று பேரை போட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கின்ற நான் பேரை கைக்கல என்பவர் இந்தியாவில் ஆதிக்குடியாக பிறந்தார். ஆனால் வரலாறு அவரை திரிவுபடுத்தி இலங்கையில் கொண்டு அவர் நீந்தி வந்து என்று சொல்லியெல்லாம் அவங்க வரலாற்றை திரிவுபடுத்தி எழுதுவாங்க. ஆகவே எங்கண்ட தேசிய தலைவரை விற்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம். அப்ப நீங்க நினைப்பீங்க அப்ப நீங்க பேரை வச்சு கொண்டு பாய்க்கிறது ரெடி என்று இல்ல. நான் எங்கேயாவது தேசிய தலைவர் படங்களை வச்சு கொண்டு அரசியல் செய்தா நீங்க என்ன கல்லால் அடிச்சு தாக்கொள்ளலாம். ஆனா அதுக்குரிய காலம் வரைக்கும் இல்ல. அது நாங்க நெஞ்சில தூக்கி பச்சையை குத்தி வைப்போம். எத்தனையோ பேர் படம் எடுத்து அனுப்புறாங்க, அண்ணா நாங்கள் பச்சை குத்தி வைக்கிறோம். இதே சீமாண்ட நெஞ்ச கிழிச்சு பார்த்தார். ஒரு ஆக்ட்ரஸ் படம் ஒன்று தான் இருக்கும், பச்சை அடிச்சபடி. அவர் காட்ட மாட்டார், அது காட்டினாலும் கலர்ல தெரியவும் மாட்டுது. அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா எங்கண்ட தேசிய தலைவரை யாரும் பாவிச்சு என்னவும் செய்ய வேண்டாம். இப்ப பாருங்கோ, இங்க இருந்து 91ஆம் ஆண்டு இடமேந்து போனவர் லண்டன்ல குரூசிப் வச்சிருக்கிறார் என்றால் அவர் யார பாவிச்சப்போ சொல்லுங்க எனக்கு உங்களோட மனச்சாட்சி தொட்டு. அது என்ற சொந்த அண்ணா தான், பெரிய பாண்ட மகன் இல்லைன்னு சொல்லல. இன்று வரைக்கும் 5% உங்களுக்கு தந்தம் இல்லை, கேட்டதும் இல்லை, வேண்டினதும் இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் உயிரோடு இருக்கிற அவை கேட்டதும் இல்லை, நாங்கள் அவை இருக்கிற மாட்டோம் கேட்டதும் இல்லை. இப்ப மாறி மாறி அடிக்கிற 5000 கோளுக்குள்ள அவை 500 மெசேஜ்களும் கிடக்கு. அம்பி எப்படி இருக்கா, சோமா இருக்கடா, என்னடா வேணும் உனக்கு, அப்படி இப்படி லண்டனுக்கு ஒரு ட்ரிப் கொண்டு வந்துட்டு போவேன்டா. இப்ப எங்களை கொண்டே ஒரு பகடக்காயா அதுல கொண்டே எங்களை கொண்டே அதுல வச்சிருந்து அதை வச்சு இன்னொரு பிசினஸ் ஒன்று செய்யறதுக்கு இவன் என் தம்பி தானண்டு ஊர் முழுக்க அடிச்சு ஒன்று தெரிஞ்சவன் என் தம்பி தானண்டு நான் பேச விட்டேன். எல்லாரும் மட்டும் சொன்னா என்னடாப்பா நிரந்தரா இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறேன், நான் பேச விடு என்ன அப்புறம் திட்டம்னு சொல்லி. ஆனால் பிறகு டிசைட் பண்ணினான் குடும்ப அரசியல் செய்யக்கூடாது. அதெல்லாம் எங்களோட சொந்த அண்ணன் ஒரு நாளைக்கு வெடி விழுமா, யாராவது குடும்ப அரசியல் செய்யணும் அவைக்கும் ஒரு நாளைக்கு வெடி விழும். நான் அவை சொல்லி போட்டேன். நான் செத்து போன பிறகு எந்த பரம்பரையில ஒருத்தர் வந்து அரசியல் செய்யக்கூடாது, அது அப்படியே போகட்டும். அடுத்து இன்னொரு டேலண்ட் உள்ளவன் வீட்டுல இருந்து ஒரு ஆள் வரட்டும். காலங்காலமா வந்து பேபி விளையாட்டு எல்லாம் வேண்டாம், நாமல் பேபி இந்த ஆணி பேபி விளையாட்டு எல்லாம் வேண்டாம். நான் சொன்னதை பிள்ளையண்டா அடுத்தாக்களை கதைக்க விடுங்கோ. நான் இந்த சொன்ன விஷயம் என்ன பேசண்டா பேசட்டும், அதை நான் கேட்டுக்கொண்டதுக்கு ஆசைப்படுறேன். தேங்க்யூ மகேந்திரன். மிக நன்றி. அதாவது கட்சியினுடைய நிலப்பாடு என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிற அர்ச்சனா 13 நாட்கள் கிடக்குறேன்னா அதுக்கு பிறகு என்ன தான் செய்ய போகிறார், தனது நகர்வை தக்க வைத்துக் கொள்வாரான்னு பல கேள்விகளை பலர் அனுப்பி கொண்டிருந்தீங்கள். அதற்கு ஒரு வரியில் ஒரு 5 நிமிட உரையில் தான் என்ன செய்ய போகிறேன், எப்படி செயல்பட போகிறேன் என்ற விடயத்தை தெரிவித்துள்ள சீமானனோட நான் நட்பு ரீதியில் நாங்கள் பயணிக்கலாம், ஆனால் அந்த விடயங்களோடு பயணிக்க மாட்டேன் என்பதை மிகவும் ஆழமாக அவர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் பலர் கோவப்பட்டிருந்தீர்கள், அண்ணன் சீமான் அண்ணனை அவர் வெறுக்கின்றார், இப்படி செய்கிறார் சொல்லி பல விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டார். வந்து அப்ப அதை விட்டுருவோம் அப்படியே. அதுக்கு நான் அவரை வெறுக்கல. அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து தண்டை அரசியலை செய்து எங்களுக்கு சார்பா இருந்தேன்டா சும்மா 2 நாட்டையும் சேர்த்து கட்டுறது கூட எனக்கு விருப்பம். தமிழ்நாடுன்றது வந்து எங்களோட தாய்க்கோடி. அதை நீங்க விரும்பவில்லை. ஒருத்தர் சேர சோழ பாண்டியன்ல இருந்து அதுக்கு முன்னம்ல இருந்து அது அங்க இருந்துதான் எங்களோட வரலாறே ஆரம்பிக்குது. ஆனா அதுக்காண்டியப்போ நாங்கள் விலகால 40-42 வருஷம் கட்டி காத்த உண்டு தங்கண்டை என்று சொல்லக்கூடியதாகவும் எங்கண்ட இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்றை திரிவுபடுத்தக்கூடிய சான்ஸ் சொல்லி இருக்கிறதால தான் நான் சொல்லியிருக்கேன் வேண்டாம் என்று. அதை கொஞ்சம் படிச்ச நீங்கள் வயசு போனாக்கள் உங்களுக்கு விளங்கும் நான் என்ன சொல்ல வரேன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன கூடாதவன் மாதிரி தெரியும். இன்னொரு 50 வருஷம் நாங்களும் இல்லாம போயிடுவோம், நீங்களும் இல்லாம போயிருங்கள். அங்க அடுத்தடுத்த சந்ததிக்கு உண்மையான அரசியல் கடத்தப்படுமோ தெரியாது. அந்த நேரத்துல சொல்லலாம் என்னன்னு சொல்லி இந்தியாவிலே மேதகு என்கிற அரசன் ஒருவர் இருந்தார். அந்த அரசன் வந்து இந்தியாவில இருந்து இலங்கைக்கு படையெடுத்தாருன்னு நாளைக்கு மாத்தியும் வரலாறு சொல்லப்படலாம். இப்ப குவேனிய வந்து என்னன்னு சொல்றாங்களோ பீசா வித்தமா பீசா அதாவது வந்து யாரு எங்கண்ட இந்தியாவில இருந்து பீசா உணர்ந்து கொடுத்தான்னு சொல்லி அந்த புட்டுக்கு பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல. அந்த மாதிரி அப்போ காலப்போக்கில் எல்லாமே மாற்றி சொல்லலாம். நாங்கள் இலங்கையில பூர்வீக கொடி இல்லைன்னு சொல்லலாம், நாங்கள் இந்தியாவில இருந்து வந்து அடிபட்டேன்னு சொல்லலாம். இன்னொரு காலத்துல எல்லாம் எங்கட தமிழை மறந்து போலாம். நாங்கள் உங்களுக்கு நான் திருப்பம் சொல்றேன், 1948 1978ஆம் ஆண்டு செய்த சேவையில
72% சிங்களவர்களும் 18% தமிழர்களும் இந்த ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கிறோம். சரிதானே? இப்ப 2012 நாங்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களோட வீதம் வந்து இப்ப 11% குறைஞ்சிருக்கு. எங்களை விட முஸ்லிம் மதமால பார்ப்போம்டா அவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. அவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்ப காலங்காலமா ஒரு இன அழிப்புக்கு வந்து நாங்கள் காரணமா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் என் பாலிசி. நான் சொல்றதுல பிள்ளைகிட்ட தாராளமா பேச விடுங்க, ஆசைக்கு பேசிட்டு போகட்டும். அர்ஜுனா ஐயா, இன்னொரு சின்ன ஒரு கேள்வி, அதுல மன்னிக்கணும் கேட்கறதுக்கு என்னன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வருது. என்ன சொல்லி நம்மண்டா ஒண்ணு அந்த அதாவது சூசி என்ன கதைச்ச அந்த இறுதிய அந்த ஒளிநாடாவும் உங்களுக்கு போட்டு காட்ட சொன்னவங்க இருக்கா? அது உங்களுக்கு ஆட்சுமை இல்லைன்னா அதை நான் போட்டு காண்பிக்கிறேன். ஏனென்றா அதுக்கு பிறகு அண்ணன் முடிவு ஏன் நாங்க சீமான் அண்ணனை ஆதரிக்கிறதுக்கு காரணம் என்னன்றது ஐயாவுக்கு ஒருக்கா போட்டு காட்டுங்க. அவர் அதுல இருந்து அவர் பதில் சொல்லட்டும். அதோட நான் கோவிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொல்றேன். பட் இந்த பதில நீங்கள் ஏற்றுக்கொள்ளாது பரவாயில்ல, அதுக்குரிய பதிலையும் நான் சொல்றேன். நீங்க போடுங்க அது ஒளிய. ஓகே, ஒரு நிமிஷம். கடைசி மத்தியாரங்கள் நடக்கும் விளங்குதா? கடைசி மத்தியாரங்களுக்காக நடந்து கொண்டிருக்குது. சிறஞ்செட்டி கொண்டிருக்குது. சட்டை கம்மியா நடந்து கொண்டிருக்கான். சந்தோஷமா சொல்லுங்க. வேற எதுவும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கா? சீமான் சார சொல்லுங்க. தொடர்ந்து முன்னாடி சொல்லி அவரே தான் முன்னிட்டு போறோம். உங்களுக்கு எப்படி அதாவது வந்து எல்லா இடமும் புவியர்கள் எல்லா இடமும் நடந்து எல்லா இடம் மக்களையும் வெளியேற விடாமல் நாங்கள் வந்து மக்களை வந்து நாங்கள் குந்த நாள் வந்து ஐசிஆர்சி போனாங்க. எங்காவில தொடர்பு உண்டு. இந்த உருக்கமான காணொலி என்றுதான் எனது கண்கள் கூட கலங்குகின்றன, குரல்கள் தளதளக்கின்றன. ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றோட இணைப்பதற்காக என்னுடைய வீர தளபதி களமுனையில் விழுப்பு நினைந்த பொழுது காலையும் கையிலையும் போய் சொல்லு சீமானை சொல்லு எடுத்துக்கொண்ட போறோம் போய் சொல்லு. அந்த ஒரே ஒத்த வரிக்காகத்தான் நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம். ஏனென்றா ஐயா, நான் சொல்ற தப்பா நினைக்கணும், எனக்கு உண்மையை அழுக வருது. யோசிச்சு பாருங்க, அந்த கடைசி களமுனையில ஒத்த காலில் ஒத்த கையில சூசியன் இருக்கல சந்தோஷம் அழுகுது. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சந்தோஷம் சீமான் விட்டுட்டு போறான் போய் சொல்லு, துண்டுக்கா கிடக்குது 25 கிடக்குது 25 சாகுது பங்கரக்க எழுதி வச்சுக்கிறோம். இந்த அழுகைக்கு பிறகு இந்த உன்னத கொள்கை எடுத்து சீமான் அண்ணதை கொடி கட்டி பறந்தவர். அதுதான் நாங்க சீமான் அண்ணன் நினைக்கிறோம். சீமான் அண்ணைக்காக இல்ல, எங்களுடைய இந்த தளபதி சொன்ன உத்தியோக சொல்லுக்காகத்தான் நாங்கள் 2 வரைக்கும் சீமான் பின்னாடி நிற்கிறோம். தயவு செய்து காலில் விழுந்து கும்பிட்டு கேட்கிறோம். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கு எதிராக வேற எனக்கு அழுக வருது. தயவுசெய்து மக்களை கதைங்க பாருங்க. இந்த அவலத்தை 15 வருஷம் கடந்து எங்கட கண்ணுக்கால கண்ணீர் ஓடுதண்டா. இந்த சீமான் தான் அந்த போட இடத்தை தாங்கி பிடிச்சவன். இப்ப நீங்க வந்த அப்புறம் தான் இது எங்களுக்கு தெரியுது. அன்றைக்கு அவரும் இல்லையண்டா. நாங்கள் முன்னொரு காலத்துல அரசன் பிரிவார் இருந்தார், இப்படிதான் வரலாறு படைச்சிருக்கு. பாருங்க, எங்களுக்கு அழுக வருது. 15 வருஷம் கடந்தும் அந்த தளபதி இந்த குரல் எங்கட கண் இல்ல, கண்ணீரை வேற வைக்குதண்டா. இப்ப சொல்லுங்க, நாங்க சீமான் அன்னைக்கு பிறகு போனது தப்புன்னா சொல்லுங்க, நாங்க விட்டு பாரோம். சொல்லுங்க, நாங்க என்ன தவறு செஞ்சோம்? வன்னி மைந்தன், எனக்கு ஒரு நிமிஷம் விட்டுட்டு, ஒரு நிமிஷம் தான் கணக்கு கதை கேள. என்னென்றால் நான் நினைக்கிறேன் 2009 எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஆக்களை தேடிக்கல. நான் வந்து யூடியூப்லையும் இதுலையும் தேடுறத ஒரு விஷயம் என்னென்றால் தலைவர் பேர் அடிச்சு, நான் சொல்லல பேர் அடிச்சு தேடுறது என்ன நடந்தது என்று பாக்குறதுக்கு 2008 இருந்து 2024 வரைக்கும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். அது என்னோட 27 இமெயில் இருக்கு. அப்ப எனக்கு பயம் வாங்கல அந்த இமெயில்ல அதுல இதுல ஏதாவது கொண்டு திருப்பி ட்ராக் பண்ணி. இப்போ இங்கே சிச்சுவேஷன் வித்தியாசம் தானே, இப்போ உங்களுக்கு அது விளங்க நினைக்கிறேன். அப்போ நான் அதை என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒன்று தேடுறேன் நான். 2வது ஒன்று தேடுறது வந்து எங்களோட தலைவரை, 2வது தேடுறது வந்து எங்கள்ட அப்பாவை இந்த வரைக்கும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி தேடிக்கல இந்த இது வந்து நான் ஒரு 2016-17 இது இதை மாதிரி கணக்கு ஒளிப்பதிவுகள் நான் கேட்டேன். நான் அப்போ கேட்குற நேரத்துக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன்னா, இந்த அரசியலில் ஓட்டு போடக்கூடாது, அரசியலுக்கு போகக்கூடாது, அண்ணியே இல்லையா, இனி இவனுக்கு என்ன இவங்களுக்கு என்ன ஓட்டுன்றதை நான் இப்போ இந்த வரைக்கும் 38 வயசு வரைக்கும் எனக்கு ஓட் போடுற இடம் இப்படி இருக்கண்டே தெரியாது, இருக்குமாட்டே தெரியாது. நான் அரசியலை செய்யவும் விரும்பல. அது ஒரு விஷயம். 2வது உங்களுக்கு அந்த ஒளிப்பதிவை கேளுங்கோ. நான் சொல்றது பிள்ளைன்னு சொல்லுங்கோ. அப்போ
கடைசி வரைக்கும் எங்களோட தளபதிகள் நம்பி இருந்தது யாரு? எங்கண்ட இந்தியாவில் இருக்க தொப்புள் கொடி உறவை. இப்போ நான் கேட்குறது முழுக்க சரி, அவ நம்பி இருந்தவ எங்களால் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு வச்சுக்கொள்ளுவோம், அந்த நேரம் எங்கள்ட கையறண்டமே, எங்கள்கிட்ட ஒரு வசதியும் இருக்கையில் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சரி ஒத்துக்கொள்கிறோம், எங்களுக்கு செய்யலாமல் போயிட்டு. ஆனால் இப்போ 2009 2024 வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்ன்றது மட்டும்தான் கேட்குறோம். எங்கள்கிட்ட கொடியை வச்சிருக்கிறோம், எங்கள்கிட்ட வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்பப்போ வந்து நாங்கள் அவரோட போய் ஆமக்கறி சாப்பிட்டு நாங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வீடியோக்குள்ளே போட்டு கொண்டிருக்கோம். அது தவிர நான் கேட்குறேன் என்னென்றால் இந்த வரைக்கும் அப்போ நாங்கள் தமிழருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் என்று தான் கேட்குறேன். அப்படி ஏதாவது நான் கேட்குற பிள்ளைன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னு. எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் 3 மாதம். அந்த 3 மாதத்தில் நான் இந்த வேலையை விட்டுருக்கேன், சுடுறேன்டா சொல்லியிருக்கிறேன், இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற கனவையை விட்டுருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு எது நடந்தால் கூட பரவாயில்லைன்னு நான் குடும்பத்தையே விட்டுட்டேன், தனியாக அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிகிறேன். அப்போ நான் போய் சீமானனே என்னோட ஒப்பிடவும் இல்லை, நான் பெரிய ஆள் மாதிரி நான் கதைக்கவும் இல்லை, மேலகோட ஒப்புறதோ சீமானோட ஒப்புறதோ அப்படி ஒரு வேலையும் நான் செய்ய சொல்லல. என்னென்றால் நான் அது அவர் செய்த ஒரு நாளுமே தமிழில் சொல்லுவாங்க, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கண்டு. 2009 இந்த வரைக்கும் எங்களுடைய இனத்தின் வரலாற்றை இந்தியாவில் சொல்லி கொண்டிருக்கிறது சீமானன் என்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல வழியில் ஆரம்பிக்கப்பட்ட சீமானன் என்ற போராட்டம் இப்போது, அப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ EPDP என்று சும்மா சொல்லுவோம், ஒரு காலத்தில் வந்து எங்களுடைய தேசிய தலைவரோட பரவலாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எல்லா போராட்டங்களும். அப்போ ஆனால் இப்போ என்ன நடந்தது? இப்போ இந்த கடைசியாக ஒரு ஆள் துரோகியானது, ஒரு ஆளுக்கு வந்து மாத்தையா துரோகியானது, மற்ற இயக்கங்கள் காணாமல் போனது, சிலது அரசியலில் இணைஞ்சு கடைசியாக தலைவர் இல்லாமல் போனது, தலைவர்கிட்ட வேலையை செய்யாமல் எல்லாம் போனது. அப்படி வரலாறுகளை நீங்கள் தயார் செய்து, எனக்கு 38 வயசு, அப்போ நீங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்கு வரலாறு தெரியாது எல்லாத்தையுமே படித்து எனக்கு வரலாறுல படிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லைன்னு என்னுடைய கனிவான வேண்டுகோள். இப்போ சீமானனே நான் சொல்லல அவர் கல்டன் மற்றது அப்படி இப்படி என்று நான் சொல்லல. நான் சொல்ற விஷயம் முழுக்க சீமானனை செய்த விஷயம் நல்லம். இவ்வளவு காலம் எங்களோட இனத்துக்கு அவர் செய்த உதவியில நாங்கள் வாழ்க்கையில மறக்க மாட்டோம். ஆனால் நான் ஒரு கொள்கை எடுத்திருக்கிறேன். நான் எங்களோட தேசிய கொடியையோ அல்லது வந்து அது என்ன நினைக்கிறேன், அது நான் நினைக்கிறது பிள்ளை என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ள. இப்போ உதாரணத்துக்கு நான் சேர சோழ பாண்டிய என்ற கொடியை வந்து நான் வச்சுக்கொண்டு நான் இனி ஒரு அரசியலை செய்துட்டு நான் சொல்லலாது சேர சோழ பாண்டியனை நான் தக்க வச்சு கொண்டது நான் தான் உண்டு. சரிதானே? என்னடா அது வரலாறு, அது நீங்க விரும்பியோ விரும்பாமலோ வரலாறு. அந்த கொடியை கொஞ்ச நாள் இந்தியாவில் பிளாக் பண்ணி போட்டாங்கன்றக்காண்டி நாங்கள் ஸ்ரீலங்காவில் வச்சுக்கொண்டு சொல்லலாது எங்களுக்கு அது உரித்தன்று சொல்லி அது எப்போ அந்த கொடிக்காரன் வந்து கேட்கிறானோ கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து அந்த கொடிக்குரிய ஆக்கள் என்று நான் நினைக்கிறேன். என் அப்பாவை நான் இதில் இழந்திருக்கிறேன். அதுக்காண்டி அந்த கொடியை தர சொல்லி நான் கேட்கலே. அது எந்த கொடி என்று நான் சொல்லவும் இல்லை. அது எங்களுடைய கொடி, எங்களோட தமிழன். அதுக்கப்புறம் நீங்க யோசிக்க கூட இலங்கை தமிழன், இந்திய தமிழன், மலேசிய தமிழன் எல்லாம் பிரிக்கிறாரோ அப்படி இப்படி ஒரு தேவையில்லாத கதைக்கிறார் அப்படின்ட்டு இல்லை. அப்படி ஒன்றுமே இல்லை. நான் சொல்றேன் அது வந்து எங்களுடைய வரலாறு. அந்த வரலாறை ஒருத்தரின் திரிவுபடுத்தாம இருக்கிறதுக்காண்டி மற்றது இப்ப சீமான இப்ப எப்படி EPDP கல்லறன்னு நாங்க சொல்றோமோ. ஏனென்றால் உதாரணத்துக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா செய்தார்ன்றது வேற, அவரோட நெண்டாக்கள் செய்த ரேப்புகள் கொலையல்ன்றது வேற. நாங்கள் ஒட்டுமொத்தமா சொல்றோமோ இல்லையோ EPDP கூடாதுண்டு இந்த வரைக்கும் எல்லாரும் சொல்லி கொண்டு ரணில் ஆள் அண்டுச்சினம். அப்பவும் சிரிச்சேன் பேருந்து சொல்லிச்சினம் இவற்ற ஆளுண்டு யார்ட்ட என்ன பேர் டக்ளஸ் ஆள் அடிச்சினோம். அப்பவும் சிரிச்சேன். பேர் சொன்னா சஜித் ஆள் அப்பவும் சிரிச்சேன். இப்பவே இவங்களுக்கு டவுட் ஆட்டு ஆளுண்டு, நீங்க எல்லாம் ஆட்டி ஆளுண்டு லேபிள் பண்றேன்டா. அப்போ நான் அரசியல் செய்யறதுல பிரயோசனம் இல்லை தானே. இன்றைக்கு நான் JVP கொஞ்சத்தை நான் உற்று பார்க்கறேன்னு சொன்னதுக்கு திடீரென்று எழுத வலிக்கிட்டாங்க JVP. அதுதான் இது வேற காலமா அகல் செய்த அரசியலப்பு. இவர் JVP ஆளுண்டு எழுத தொடங்கினான். சரிதானே? அப்படி நான் எனக்கு தேவையில்லை இவற்றால் இது நான் இந்தியால். நான் வந்து ராமநாதன் அர்ச்சுனா, எனக்கு ஒரு கட்சி இருக்கும், என்னால் ஒரு கட்சிகள் தொடங்கப்படும். அந்த கட்சியில நான் படிச்சாக்களையும் இன உணர்வுள்ளாக்களையும் கொண்டு விடுவேன். அதை விட்டு நான் போயிடுவேன். சிம்பிள் அஸ் தட். அவ்வளவுதான். எனக்கு சீமானன் எடுக்க நீங்க நினைப்பீங்கன்னா இப்ப சீமானனுக்கு போற காசை வெட்டி பொடி வேற எடுக்க வலிக்கிறாங்க. கிளியரா தானே சொல்றேன். தமிழ்ல யாழ்ப்பாண தமிழில் சுத்த தமிழில் சொல்கிறேன். எங்களுடைய கொடியை பாவித்தும், எங்களுடைய வரலாற்றை பாவித்தும், எங்களுடைய அண்ணனுடைய மேதகுடைய பேரை பாவித்தும், என்னுடைய தலைவனுடைய பேரையும் பாவித்து எந்த நாட்டிலும் அரசியலை செய்வதை என்னால் தனிப்பட்ட ரீதியில் என்னால் உருவாக்கப்படுகின்ற கட்சியின் அடிப்படையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விரும்பமில்லாதாக்கள் என்ன Facebookல அன்பிளாக் பண்ணிட்டு போகலாம், என்ன கேட்டவன் என்று சொல்லி எழுதலாம், என்னவும் எழுதலாம்.